நமது கூத்தானூர் பெரிய தெருவை சார்ந்த மதிப்பிற்குரிய அருமை தம்பி சுமத்தலைவர் எழுதிய பாடல். மாண்புமிகும் இறையோனின் திருத்தூதரே, மதினா நகர் வாழும் மஹமூதரே, மாண்புமிகும் இறையோனின் திருத்தூதரே, யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். மதீனா நகர் வாழும் மஹமூதரே, மாண்புமிகும் இறையோனின் திருத்தூதரே, ஈராடு துயரிருந்தும் ஏகாந்தமதில் கண்ட எங்கள் நபியே, ஏகனருள் என்னாடும் எழில்மார்க்கம் தந்திட்ட எங்கள் நபியே, பூமா நபிகளின் உதய தினம் உன்னகை பூக்கும் இதய தினம், பூமா நபிகளின் உதய தினம் உன்னகை பூக்கும் இதய தினம், யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். மதீனா நகர் வாழும் மஹமூதரே, மாண்புமிகும் இறையோனின் திருத்தூதரே, ஐந்து கடமைகள் எளிதாக அழகாக அளித்திட்ட அண்ணல் நபியே, அருள்மறையாம் ஒரு ஆணை அமுதாக அளித்திட்ட வள்ளல் நபியே, அகிலத்தார்களின் அருள் கொடையே, அவதாரம் அழித்திட்ட செம்மிழ் நபியே, அகிலத்தார்களின் அருள் கொடையே, அவதாரம் அழித்திட்ட செம்மிழ் நபியே, யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். மதீனா நகர் வாழும் மஹமூதரே, மாண்புமிகும் இறையோனின் திருத்தூதரே, வாழும் முறையே வையகத்திலே வாழ்ந்தும் காட்டிய வள்ளல் அல்லவா, நாளை மஹ்ஷரில் எமக்காக மன்றாடும் நபி தாங்கள் அல்லவா, புனித நபியுல் அவ்வல் மாதமே கொண்டாடும் புதுகல சோவனமே, புனித நபியுல் அவ்வல் மாதமே கொண்டாடும் புதுகளும் சோவனமே, யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். மதீனா நகர் வாழும் மஹமூதரே, மாண்புமிகும் இறையோனின் திருத்தூதரே, யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். வல்ல இறைவனும் போற்றும் வள்ளல் நபிகளை நாளும் நெஞ்சம் மறந்திடுமா நபியை, நெஞ்சம் மறந்திடுமா நபியை, நெஞ்சம் மறந்திடுமா. வல்ல இறைவனும் போற்றும் வள்ளல் நபிகளை நாளும் நெஞ்சம் மறந்திடுமா நபியை, நெஞ்சம் மறந்திடுமா நபியை, நெஞ்சம் மறந்திடுமா.
போலவே ஏக இறைவன் வழியை சொன்ன ஏந்தலல்லவா மார்க்க நெறியை மனதில் ஊட்டும் மன்னரல்லவா ஏக இறைவன் வழியை சொன்ன ஏந்தலல்லவா மார்க்க நெறியை மனதில் ஊட்டும் மன்னரல்லவா வள்ள இறைவனின் தூதர் வள்ள எங்கள் நபிநாதர் நெஞ்சம் மறந்திடுமா நபியை நெஞ்சம் மறந்திடுமா நபியை நெஞ்சம் மறந்திடுமா வள்ள இறைவனும் போற்றும் வள்ளல் நபிகளை நாளும் நெஞ்சம் மறந்திடுமா நபியை நெஞ்சம் மறந்திடுமா நபியை நெஞ்சம் மறந்திடுமா தென்றல் போலவே என்றும் மென்மையாகவே மென்மையாகவே வாழும் வழியிலே என்றும் உண்மையாகவே உண்மையாகவே கருணை மேகம் உள்ளம் கொண்ட ஏந்தலல்லவா பொறுமையோடு பொறுமை காத்த வேந்தலல்லவா கருணை மேகம் உள்ளம் கொண்ட ஏந்தலல்லவா பொறுமையோடு பொறுமை காத்த வேந்தலல்லவா வள்ள நபிகளை நேசி உண்டு இறைவனின் ஆசி நெஞ்சம் மறந்திடுமா நபியை நெஞ்சம் மறந்திடுமா நபியை நெஞ்சம் மறந்திடுமா வள்ள இறைவனும் போற்றும் வள்ளல் நபிகளை நாளும் நெஞ்சம் மறந்திடுமா நபியை நெஞ்சம் மறந்திடுமா நபியை நெஞ்சம் மறந்திடுமா மாய மந்திரம் இங்கு ஏதும் இல்லையே ஏதும் இல்லையே தூய உரைகளே நம்மை மயக்க வைக்குமே மயக்க வைக்குமே தேய தேய ஒளியும் கூடும் வெண்ணிலவிலே நேசத்தோடு நானும் தேய உள்ள நாடுதே தேய தேய ஒளியும் கூடும் வெண்ணிலவிலே நேசத்தோடு நானும் தேய உள்ள நாடுதே கண்ணிரண்டி வாழும் கனிமணி என காப்போ நெஞ்சம் மறந்திடுமா நபியை நெஞ்சம் மறந்திடுமா நபியை நெஞ்சம் மறந்திடுமா வள்ள இறைவனும் போற்றும் வள்ளல் நபிகளை நாளும் நெஞ்சம் மறந்திடுமா நபியை நெஞ்சம் மறந்திடுமா நபியை நெஞ்சம் மறந்திடுமா நபியை நெஞ்சம் மறந்திடுமா நமது கூட்டாளர்களை சேர்ந்த ஜமால் குடும்பத்தில் உள்ளவர்கள் தற்சமயம் சென்னையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பாடலை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். இதை பாடவில்லை. அருமையும் அருமை பொறுமையும் பொறுமை பெருமானார் அவர்களது அருமை அருமையிலும் அருமை பொறுமையிலும் பொறுமை பெருமானார் அவர்களது அருமை இஸ்லாத்தை அறியாத மூடர்கள் பலரை அல்லாஹ்வின் துணையோடு போராடி பலரை நேர்வழியில் நிறுத்திடவே போராடி வென்றவரை அருமையிலும் அருமை பொறுமையிலும் பொறுமை பெருமானார் அவர்களது அருமை ஆதாயம் பார்க்காமலே நமக்காக பகலிரவு உழைத்தார்களே ஆதாயம் பார்க்காமலே நமக்காக பகலிரவு உழைத்தார்களே ஆதாரம் இதுதான் என்று அல்லாஹ்வின் திருமறையை தந்தார்களே பசியோடும் களைப்போடும் போராடி நமக்கு ஈமானை நிலை பெறச் செய்தார்களே பல கோடி மூடர்கள் எதிர்த்தாலும் கூட இஸ்லாத்தை காப்பாற்றி வென்றார்களே வசந்தமே நமக்கு வாழ்க்கையிலும் இருக்கு மறுமையிலும் நபியை காண வேண்டும் அருகே பகலிரவு பகல் கனவு
அருமையிலும் பொறுமை பெருமானார் அவர்களது அருமை. இஸ்லாத்தை அறியாத மூடர்கள் பலரை அல்லாஹ்வின் துணையோடு போராடி பலரை நேர்வழியில் நின்றிடவே போராடி வென்றவரே. அருமையிலும் அருமை பொறுமையிலும் பொறுமை பெருமானார் அவர்களது அருமை. ஏழையாக வாழ்வதேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேலை உதவும் யா ஹபீபல்லாஹ். ஏந்தலராய் தான் இருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும், ஏந்தலராய் தான் இருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும் யா ஹபீபல்லாஹ். ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலுல்லாஹ். எல்லாம் வல்ல இறைவன் தூதே எம்மான் முஸ்தபாவே, நல்லோர் போற்றும் நபிகட்கரசே நாதர் முஸ்தபாவே. எல்லாம் வல்ல இறைவன் தூதே எம்மான் முஸ்தபாவே, நல்லோர் போற்றும் நபிகட்கரசே நாதர் முஸ்தபாவே. தொல்லை துன்பம் சூழ்ந்த போதும் தூய வெற்றி கண்டீர் நாளும், தொல்லை துன்பம் சூழ்ந்த போதும் தூய வெற்றி கண்டீர் நாளும் தூதர் முஸ்தபாவே. ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேலை உதவும் யா ஹபீபல்லாஹ். அல்லாஹ்வின் அருமை நபியே அண்ணல் முஸ்தபாவே, அள்ளல்களை வாழ்வாய் கொண்ட அஹ்மத் முஸ்தபாவே. அல்லாஹ்வின் அருமை நபியே அண்ணல் முஸ்தபாவே, அள்ளல்களை வாழ்வாய் கொண்ட அஹ்மத் முஸ்தபாவே. அடிவயிற்றில் கல்வை கட்டி அற்புதமாய் பசியை மறைத்தீர், அடிவயிற்றில் கல்வை கட்டி அற்புதமாய் பசியை மறைத்தீர் ஆற்றல் முஸ்தபாவே. ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேலை உதவும் யா ஹபீபல்லாஹ். தீனோரின் திருவின் திருவே தீன் முஸ்தபாவே, வானோர்கள் வாழ்த்தும் வனப்பே வள்ளல் முஸ்தபாவே. தீனோரின் திருவின் திருவே தீன் முஸ்தபாவே, வானோர்கள் வாழ்த்தும் வனப்பே வள்ளல் முஸ்தபாவே. ஏனோ வாழ்வில் இன்னல் கண்டீர் ஏகன் அருள் ஏற்றுக் கொண்டீர், ஏனோ வாழ்வில் இன்னல் கண்டீர் ஏகன் அருள் ஏற்றுக் கொண்டீர் ஏந்தல் முஸ்தபாவே. ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேலை உதவும் யா ஹபீபல்லாஹ். ஏந்தலராய் தான் இருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும், ஏந்தலராய் தான் இருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும் யா ஹபீபல்லாஹ். ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேலை உதவும் யா ஹபீபல்லாஹ்.
لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மேலான கிருபையினாலும் நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தினாலும் நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் அனைவர்களின் மேலான துஆவினாலும் இன்றைய மாநாடு சிறப்பான முறையில் ஆரம்பிக்கப்பட்டு 3 அமர்வுகள் எவ்வித குறையும் இல்லாமல் நிறைவான முறையில் முடிந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய மாநாட்டினுடைய 4ஆம் அமர்வு இறுதி அமர்விலே நாம் இருக்கிறோம். ஆரம்பமாக கிராத் ஓதி இந்த மஜ்லிஸை துவக்கி வைப்பதற்காக வேண்டி அல்-ஹாஃபிஸ் முஹம்மது ஃபரீதுத்தீன் பிஇ எம்பிஏ அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد كتبنا في الزبور من بعد الذكر أن الأرض يرثها عبادي الصالحون. إن في هذا لبلاغا لقوم عابدين. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. ولقد كتبنا في الزبور ولقد كتبنا
أن الأرض يرثها عبادي الصالحون إن في هذا لبلاغا لقوم عابدين وما أرسلناك إلا رحمة للعالمين وما أرسلناك إلا رحمة للعالمين قل إنما يوحى إلي أنما إلهكم إله واحد فهل أنتم مسلمون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இந்த மஜ்லிஸிற்கு மீண்டும் ஒரு சிறப்பை சேர்ப்பதற்காக வேண்டி மீண்டும் ஒரு சிராத்து நமது பெரியப்பள்ளி ஃபைசுல் பாக்கியா மதரசாவின் ஹிஃபுல் மாணவரான SMS ரிதுவான் இப்ராஹிம் அவர்களை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. ولا تقولوا
الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அடுத்ததாக புகழ் கீதம் இசைப்பதற்காக வேண்டி எம்ஏ ஷேக் முஜீபுர் ரஹ்மான் அவர்களை அழைக்கின்றேன். மாதவ நபிநாதரே பூதலம் தண்ணில் வந்த மாண்போரும் நன்னாளிதே இன்று மாட்சியின் பொன்னாளிதே. மாதவ நபிநாதரே பூதலம் தண்ணில் வந்த மாண்போரும் நன்னாளிதே இன்று மாட்சியின் பொன்னாளிதே. மாதர் கரசியரா ஆமினா பாலராய் மன்னகம் விண்ணகமும் போற்றும் செங்கோலராய் மாதவ நபிநாதரே பூதலம் தன்னில் வந்த மாண்பொரும் நன்னாளிதே இன்று மாட்சியின் பொன்னாளிதே. வான்மதி ஷரகு பண்பின் சிகரமாய் பஞ்சையர்கென்றும் இறங்கிடும் நெஞ்சமாய் வான்மணி ஷரகு பண்பின் சிகரமாய் பஞ்சையர்கென்றும் இறங்கிடும் நெஞ்சமாய் நான் மறையும் போற்றும் நாதம் நான் மறையும் போற்றும் நாதம் கீதமாய் நாடோர் கொழிகரும் நாயனின் தீபமாய் மாதவ நபிநாதரே பூதலும் தன்னில் வந்த மாண்பொரும் நன்னாளிதே இன்று மாட்சியின் பொன்னாளிதே. வார்த்தை செயல் நடையும் ஒன்றெனும் வடிவாய் வளம் பொழில் சன்மார்க்க வரலாற்றின் துடியாய் வார்த்தை செயல் நடையும் ஒன்றெனும் வடிவாய் வளம் பொழில் சன்மார்க்க வரலாற்றின் துடியாய் வேற்றுமையோடு பிணைத்து கொடியாய் வேற்றுமையோடு பிணைத்து கொடியாய் வேதனை மாற்றிடும் சாதனை பிடியாய் மாதவ நபிநாதரே பூதலம் தன்னில் வந்த மாண்புறும் நன்னாளிலே இன்று மாட்சியின் பொன்னாளிலே. ஆரறிவாளர் அணிகளமணியாய் அடக்கமே உடைய வாழ்வினன் எரிவாய் அருப்புத விருப்பண்ண ராண வினோதனாய் அருப்புத
வந்த மாண்புறும் நன்னாளிலே இன்று மாட்சியின் பொன்னாளிலே ஆத்திரமாய்க்கும் அமைதியின் சாதாய் அகமுக வசீகர மாந்தியின் சுடராய் ஆத்திரமாய்க்கும் அமைதியின் சாதாய் அகமுக வசீகர மாந்தியின் சுடராய் நித்தியம் சாந்தி தாசனின் சீராய் நித்தியம் சாந்தி தாசனின் சீராய் நீங்களும் காத்திடும் நிர்மலன் தூதாய் மாதவன் அபிநாதரே பூதளம் தனில் வந்த மாண்புறும் நன்னாளிலே இன்று மாட்சியின் பொன்னாளிலே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ثم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு செய்த மாபெரும் கிருபை, அவன் நமக்கு நமது உயிரினும் மேலான கண்மணி தோஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரில் நடத்தப்படக்கூடிய புனிதமான இந்த நிகழ்ச்சியினை காலை முதல் இரவு வரை நாயகத்தை பற்றி கேட்பதற்கும் பேசுவதற்கும் புனிதமான அந்த மஜ்லிஸில் கலந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா புனிதமிக்க இந்த மஜ்லிஸையும் இந்த மஜ்லிஸிற்கு வருகை தந்தவர்களையும் இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் புனிதமான இந்த மஜ்லிஸை இம்மைக்கும் வறுமைக்கும் பயனுள்ள மஜ்லிஸாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அன்பான பெருமக்களே, தலைமை உரை என்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை மட்டும் நான் சொல்லி இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நாம் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹஸரத் பெருந்தகை அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பேசுவதற்குண்டான நல்ல வாய்ப்பை நாம் கொடுப்போம். அன்பான பெருமக்களே, முதலாவது தினத்திலேயே நான் சொன்னேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் என்று சொல்லக்கூடிய பரிந்துரை மறுமையில் நமக்கு கிடைப்பதற்காக வேண்டி சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும், சில முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் சொன்னோம். அன்பான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக எல்லோருக்கும் பரிந்துரை செய்வார்கள். அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நாயகத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் பரிந்துரை செய்வார்கள். ஷஃபாஅத் குப்ரா, ஷஃபாஅத் உதுமா. காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அங்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தார்கள் அனைவருக்கும் ரஹமத்தாக இங்கேயும் இருக்கிறார்கள், அங்கேயும் இருப்பார்கள் என்ற அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ரஹ்மத் நாளைக்கு மறுமையில் வெளிப்படும். அதனால எல்லோருக்கும் அந்த ஷஃபாஅத் கிடைக்கும். இது பொதுவானது. இனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக சில மக்களுக்கு ஷஃபாஅத் செய்வார்கள். முதலாவது சொல்லக்கூடிய அந்த ஷஃபாஅத்தில் எல்லோரும் உள்ள வருவோம்.
ஆனால் அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக சில நபர்களுக்கு ஷஃபாஅத் செய்வார்கள். அந்த ஷஃபாஅத்திற்கு தகுதியானவர்களாக நாம் ஆக வேண்டும். அதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். யார் யாருக்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமான ஷஃபாஅத் செய்வார்கள் என்பதற்கு முதலாவது இடத்திலே 2 செய்திகளை சொன்னேன். ஒன்று, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸன் மின் கல்பிஹி, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை இஹ்லாஸோடு உண்மையான உள்ளத்தோடு சொல்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் கிடைக்கும் என்று சொன்னார்கள் கண்மணி தாஹா. அதிகமான கலிமாக்களை இஹ்லாஸான முறையிலே நாம் ஓத வேண்டும். இரண்டாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு பாங்கினுடைய துஆவை எவர் ஓதுகிறாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் கிடைக்கும் என்று சொன்னார். இந்த 2 செய்தியை தான் நம்ம சொன்னோம். நமது பிள்ளைகளுக்கு நாம் ஷஃபாஅத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு நாம் பாங்கினுடைய துஆவை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்பான பெருமக்கள், இனி மூன்றாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் ஸல்லா அலைய ஹீன யுஸ்பிஹு அஷரா வ ஹீன யும்சி அஷரா அதரக்துஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது ஷஃபாஅத் செய்யக்கூடிய மக்களை சொல்வார்கள், யார் காலையில 10 முறை ஸலவாத் சொல்வாரோ, யார் காலையில் 10 முறை ஸலவாத் சொல்வாரோ, மாலையில் 10 முறை ஸலவாத் சொல்வாரோ, நாளைக்கு மறுமையில் அவருக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக நம்ம ஸலவாத் நிறைய ஓதுவோம். நாயகத்தினுடைய ஷஃபாஅத் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நியத்தில் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 கணக்கில் சொல்லல, அப்பவும் ரஹ்மத்தா தான் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாளும் என் மீது 1,00,000 முறை ஸலவாத் சொல்வாரோ, 10,000 முறை ஸலவாத் சொல்வாரோ, அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் கிடைக்கும்னா அதில் பாக்கியம் பெற்றவர்கள் ரொம்ப கம்மியாக போயிடுவாங்க. வெறும் 10 சொல்றாங்க. மன் ஸல்லா அலைய ஹீன யுஸ்பிஹு அஷரா வ ஹீன யும்சி அஷரா, காலையில் 10 முறை ஸலவாத், மாலையில் 10 முறை ஸலவாத் எவர் நியமமாக சொல்லி வருகிறாரோ, தொடர்ச்சியாக செய்து வருகிறாரோ, அவருக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் தொடர்ந்து ஸலவாத் ஓதினால் நாயகத்தினுடைய ஷஃபாஅத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது எந்த ஸலவாத் வேணாலும் ஓதிக்கொள்ளலாம், இந்த ஸலவாத் தான்ங்கிறது அல்ல. ஆனால் தபரானியில ஒரு செய்தி வருது. தபரானியிலே ஒரு செய்தி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் கால அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அன்ஸிலுல் மக்அதல் முகர்ரப இன்தக யௌமல் கியாமா, இந்த ஸலவாத்தை எவர் ஓதுகிறாரோ, மேல சொன்னது பொதுவான எந்த ஸலவாத்தாக இருந்தாலும் சரி, காலையில 10 முறை மாலையில 10 முறை ஸலவாத் சொன்னால் நாயகனுடைய ஷஃபாஅத் கிடைக்கும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸலவாத்தை நீங்கள் ஓதினாலும் என்னுடைய ஷஃபாஅத் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹி, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ஹஸன் என்று அறிவிக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அன்ஸிலுல் மக்அதல் முகர்ரப இன்தக யௌமல் கியாமா என்ற ஸலவாத்தை எவர் ஓதுவாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, அவருக்கு என் ஷஃபாஅத் கிடைக்கும்ங்கறாங்க. இந்த ஸலவாத்தையும் நாம் ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோன்று இன்னொரு ஸலவாத்தும் சொல்லப்படுகிறது. இஆனத்து தாலிபீன் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஆனத்து தாலிபீன் எதுக்கெடுத்தாலும் எந்த கிதாபில் வருதுன்னு கேட்கிறாங்க. சொன்னா உடனே இந்த கிதாபை பார்த்துருவாங்க போல தெரியுது. எந்த கிதாபில் வருது கேட்கறது நல்ல விஷயம் தான். அதனால கிதாபை சேர்த்து நம்ம சொல்லிடுறோம். இஆனத்து தாலிபீன் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஸலாத்தன் தகூனு லக ரிதாஅன் வ லிஹக்கிஹி அதாஅன் வ அஅதிஹி. ஸலவாத் கொஞ்சம் பெரிய ஸலவாத் தான், யூடியூப்ல ரெக்கார்டா இருக்கும். நீங்க பிறகு கேட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நமக்கு ஷஃபாஅத் கிடைக்கும்னா கொஞ்சம் சிரமப்படணும். சுல்லாவுடைய ஷஃபாஅத் கிடைக்கும்னா கொஞ்சமாவது ஹரக்கத் சே பரக்கத் होती है, கொஞ்சம் ஹரக்கத்தா இருந்தால் தான் பரக்கத்து கிடைக்கும். இந்த ஸலவாத் கொஞ்சம் பெரிய ஸலவாத் தான், இருந்தாலும் நாம் இதை எழுதி நாம் ஓத வேண்டும். اللهم صل على محمد وعلى آل محمد صلاة تكون لك رضا ولحقه عداء وأعته الوسيلة وبعثه المقام المحمود وبعثه المقام الذي وعدته وجزه عنا ما هو أهله وجزه أفضل ما جزيت نبيا عن أمته وصل عليه وعلى جميع إخوانه
மினன் நபியீன வஸ்ஸாலிஹீன யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த ஸலவாத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் 7 தடவை ஓதணும். இந்த ஸலவாத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் 7 தடவை 7 வெள்ளிக்கிழமை ஓதணும். நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொன்னா நாளைக்கு 7 தடவை ஓதணும். அடுத்த 2வது வெள்ளிக்கிழமை அதே மாதிரி 7, இப்படி 7 வாரம் 7 வெள்ளிக்கிழமை இந்த ஸலவாத்தை 7 முறை ஓதினால் வஜபத் லஹு ஷஃபாஅத்துஹு அவர்களுக்கு நாயகத்துடைய ஷஃபாஅத் கிடைக்கும் என்பதாக இஆனத்து தாலிபீன் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப விசேஷமான அந்த ஷஃபாஅத் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று நாயகம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர்களாக நாமும் ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தி சொல்வார்கள், மன் ஸபர அலா ஷித்தத்தி ஈஷில் மதீனா, மதீனாவில் வரக்கூடிய கஷ்டங்களை எவர் பொறுமையோடு ஏற்றுக்கொள்வார். மதீனாவில் வரக்கூடிய இது மதீனாவில் தங்கக்கூடியவர்களுக்கும் பொருந்தும், ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்களுக்கும் பொருந்தும், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் பொருந்தும். மக்காவுக்கு போகிறோம், உம்ராவுக்கு போகிறோம், ஹஜ்ஜிக்கு போகிறோம், மதீனாவில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன எவ்வளவு கஷ்டமா இருக்குது, எவ்வளவு சிரமமா இருக்குது. இந்த ஹதீஸை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மதீனாவில் நமக்கு ஒருவேளை சிரமம் ஏற்பட்டால், மதீனாவில் நமக்கு ஒருவேளை கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்பட்டால், நம்மளுடைய கிளைமேட் எல்லாம் வித்தியாசமா இருக்கும், நம்முடைய கிளைமேட் மாதிரி இருக்காது. அங்க போன நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஏற்பட்டால் பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த ஹதீஸை நாம் நினைக்க வேண்டும். யார் மதீனாவுடைய கஷ்டத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வார்களோ குந்து லஹு ஷஃபீஅன் அவ் ஷஹீதன் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அவருக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான அந்த மண்ணில் நமக்கு ஏதாவது சிரமங்கள் வரும் பொழுது நாம் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மதீனாவில் வஃபாத் ஆகக்கூடிய நசீபு கிடைச்ச வஃபாத் ஆகுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி வஃபாத்துங்கிறது ஹயாத்தும் போது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. மன் இஸ்ததாஅ அன் யமூத பில் மதீனா, மதீனாவில் மரணிப்பதற்கு உங்களால் முடியுமேயானால் ஃபல்யஃபஅல், அவர் செய்து கொள்ளட்டும். மதீனாவில் மரணிப்பதற்கு ஒரு முயற்சி செய்து கொள்ளட்டும். ஏன் தெரியுமா? ஃபஇன்னி உஷஃபிஉ லிமன் மாத பிஹி, யார் மதீனாவிலே மரணிக்கிறாரோ அவருக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன் என்றார். மௌத்து ரப்புடைய கையில் இருக்குது, மௌத்து சூசைடா பண்ண முடியும். அல்லாஹ் நவுது பில்லாஹ். மதீனால மௌத்தா போனவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் கிடைக்கும் என்றால் மதீனாவில் மரணிப்பதற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். மதீனாவில் நமக்கு மௌத் வருவதற்காக வேண்டி ஆசைப்படணும். எத்தனையோ மகான்மார்கள் துஆ செஞ்சிருக்கிறார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல வருஷங்களாக மதீனாவிலே இருந்தாங்க, மதீனா விட்டு வெளியே போகவே இல்லை. ஹஜ்ஜெல்லாம் ரொம்ப கம்மியாக செய்திருக்கிறார்கள். காரணம் கேட்டதற்கு ஒரு சொல்வார்கள், நான் மதீனாவுக்கு வெளியில போய் ஒருவேளை எனக்கு மௌத்து வந்துட்டு அங்கேயே அடக்கிடுவாங்க. என்னுடைய கடைசி உடல், என்னுடைய உடல் மதீனாவில் அடக்கம் செய்யப்படுவதற்காக வேண்டிய ரொம்ப பொறுமையோடு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். உமரதியல்லாஹு துஆ கேட்பாங்க, அல்லாஹ்வே உன் ஹபீபுடைய புனிதமான இந்த மதீனாவில் மௌத்தாவுடைய நசீபக்குள்ளும் கேட்பார். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் மதீனாவில் மரணிப்பவர்களுக்கு கிடைக்கும் என்றால் மதீனால மௌத்தா போக ஆசைப்படணும். அப்படி அல்லாஹ் பலருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். எத்தனையோ மக்கள் துஆ செய்திருக்கிற, அல்லாஹ்வே ஹஜ்ஜிக்கு போனா அங்க மௌத்தாகிது, மக்கால மௌத்தாக்கு, மதீனால மௌத்தாக்கு. மதியம் கூட கண்ணியத்திற்குரிய அப்துல் மாலிக் அவர்கள் பேசும் பொழுது, நல்லோர்களுக்கு மௌத்த அல்லாஹ் அவங்க கையில கொடுத்துடலாம், நல்லோர்களுக்கு மௌத்த அல்லாஹ் அவங்க கையில கொடுத்துடலாம். எங்க மௌத்தான்னு ஆசைப்படுறீங்களோ படுங்க, துஆ கேட்க வேண்டியதுதான். மதீனாவில் நமக்கு மௌத் வர வேண்டும். மௌத்தாக முடியுமா முடியாது, அது அவனுடைய கை. நம்முடைய வேலை மனிஸ்தாத்தா, உங்களால் முடியுமே ஆனால் செய்து கொள்ளுங்கள். நம்மால முடிஞ்சது துஆ மட்டும்தான். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். ரப்பே மதீனாவில் வஃபாத் ஆகக்கூடிய நசீபை கொடு, மதீனாவில் வஃபாத் ஆகக்கூடிய நசீபை கொடு. நம்ம நசீபில் அது இருந்தால் அல்லாஹ் எப்படியாவது எடுத்து கொண்டு போய் அங்க ஒன்று மௌத்தாக்கிடுவோம். எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் மாதிரி மௌத்தை கொடுத்திருக்கிறான். மதீனாவில் வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பல பேருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்மால முடிந்தது துஆ செய்யலாம். அல்லாஹ் அவருடைய நசீபுல, நம்முடைய நசீபுல மதீனாவில் வஃபாத்தாக வேண்டும் என்று இருந்திருந்தால் அல்லாஹ் அந்த நசீபை தருவார். அது மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் ஸார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய கபரை, என்னுடைய ரௌதா ஷரீஃபை யார் ஜியாரத் செய்வாரோ அவருக்கும் என்னுடைய ஷஃபாஅத் கட்டாயம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் விசேஷமான ஷஃபாஅத்துகள், விசேஷமான பரிந்துரைகள். இதெல்லாம் கிடைப்பதற்கு நாம் முயற்சி செய்தால்தான் இது கிடைக்கும். நாயகத்தினுடைய புனிதமான ரௌதா ஷரீஃபை, நாயகம் அடங்கி இருக்கக்கூடிய புனிதமான அந்த மண்ணிலே
ரவுலா ஷரீஃபை நாம் ஜியாரத்து செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கண்மணி ஹபீபுடைய அந்த ஷஃபாத் நமக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. இன்னொரு ஹதீஸின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் ஹஃபில அலா உம்மதி 40 ஹதீஸன், யார் என்னுடைய உம்மத்தில் 40 ஹதீஸ்களை மரணம் செய்வார்களோ, என்னுடைய உம்மத்திலே 40 ஹதீஸ்களை எவர் மரணம் செய்வாரோ, குன்து லஹு ஷஃபீஅன் வ ஷஹீதன் யௌமல் கியாமா, நாளைக்கு மறுமையில் அவருக்கு நான் ஷஃபாத் செய்வேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 ஹதீஸ்களை மரணம் செய்தால் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் கிடைக்கும் என்பதை நாயகம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வருகிறது, மம்மாத்த ஃபி அஹதல் ஹரமைன், ஏற்கனவே சொல்வது மதீனாவுல யார் வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறாரோ அவருக்கு ஷஃபாத் செய்வேன். இன்னொரு ஹதீஸில் நாயகம் சொல்வார்கள், மம்மாத்த ஃபி அஹதல் ஹரமைன், ஹரம் மக்கா மதீனா, இந்த இரண்டில் எங்கேயாலும் அவருக்கு வஃபாத் ஆகினார், இஸ்தௌஜப ஷஃபாஅத்தி, அவர் என்னுடைய ஷஃபாத்தை பெற்று விட்டார், என்னுடைய ஷஃபாத் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமான பல ஷஃபாத்துகள் பரிந்துரைகளை நாயகம் வைத்திருக்கிறார்கள். நாயகத்தினுடைய அந்த முபாரக்கான அந்த பரிந்துரை இல்லாமல் சுவனம் செல்வது என்பது மிக கஷ்டம். அந்த இது போன்ற நாயகத்தினுடைய அந்த பரிபூர்ணமான பரிசுத்தமான உயர்தமான உன்னதமான அந்த ஷஃபாத்தை நாம் பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்ப எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய பரிந்துரை கிடைக்குமோ, இன்னும் பல பேருக்கு ஷஃபாத் செய்வதாக ஹதீஸ்களில் வருது. நான் நேரத்தை கருதி நான் சுருக்கிக் கொள்கிறேன். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உன்னதமான ஷஃபாத் எனும் பரிந்துரையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த துஆவோடு சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி நான் அறிந்த நாவலர், தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவருமான, நமது ஊருக்கு பலமுறை வருகை தந்திருக்கக்கூடிய ஹஸரத் பெருந்தகை அவர்கள், காயல்பட்டினம் அஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியின் நிறுவனமான மௌலானா மௌலவி, அதுபோன்று காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளியுடைய ஹதீபுமான, கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உடைய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜி ஹெச்ஏ அஹமது அப்துல் காதிர் மஹதரி, என்னுடைய சாச்சாவாக இருக்கிறார்கள். நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சிறப்பான பொருத்தமான ஒரு தலைப்புக்கு சொந்தக்காரர்கள். சிறப்புரை ஆற்றுமாறு அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம் இந்த காலையில் வெளியிடப்பட்ட பவளவிழா சிறப்பு மலர் நம்முடைய தொண்டர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவையுடைய பெரியவர்கள், தாய்மார்கள் அதற்கு 450 எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம். ஆகவே அந்த மலரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை தாழ்மையோடு பெற்றுக்கொள்கிறோம். ஏறக்குறைய சுமார் 50க்கும் மேற்பட்ட மார்க்க பேரங்களுடைய கட்டுரை அடங்கிய ஒரு வரலாற்று தொகுப்பு. அந்த மலரை இப்பொழுது வாலண்டியர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இங்கே ஆண்கள் பகுதியிலும் இருக்கு, பெண்கள் பகுதியிலையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. தேவையுடையவர்கள் மிக குறைந்த கட்டணம் 150 ரூபா, எவ்வளவு வேணாலும் கொடுத்து வாங்கிக்கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام وإنك لعلى خلق عظيم. சபைக்குரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, அன்பின் பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியை
சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அங்கத்தினர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தில் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சகையான பெருமக்களே, கொத்தாநல்லூர் ஜஷ்ன மீலாத் சொசைட்டியின் இந்த பவள விழா நிகழ்வின் நிறைவு பகுதியில் நாம் அமர்ந்திருக்கிறோம். வல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த நிகழ்வுகள் யாவையும் பாக்கியமானதாக ஆக்கி வைப்பானாக. இந்த நிகழ்ச்சிக்காக பாடுபட்டவர்கள், உழைத்தவர்கள், துணை நின்றவர்கள், வருகை தந்தவர்கள், உபதேசித்தவர்கள், எந்த வகையில் துணை நின்றாலும் அவர்கள் யாவருடைய பிழையை பொறுத்து அருள் பாலித்து அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. கியாம பரிபந்தம் வரை இந்த நிகழ்வு தொய்வின்றி தொடர்பாக நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் பேரருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த நிறைவு விழாவின் நிறைவான இந்த உரையில் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பின் கீழ் நான் பேச பணிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கான நேரமும் அளவிடப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் சரியான எனக்கு தரப்பட்ட நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் மேலருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சையதுனா முஆஸ் இப்னு சமஆனில் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். நாயகமே, பிர்ரு என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். நல்ல காரியம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு எது பதிலாக அமையலாம்? தொழுகை என்று சொல்லலாம், ஜகாத் என்று சொல்லலாம், ஹஜ், உம்ரா, சதகா என்று சொல்லலாம். ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லலாம் இல்லையா? ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செயல்பாட்டையும் சொல்லாமல் அவர்கள் அளித்த பதில் இருக்கிறது, நம்முடைய புருவங்களை உயர்த்த வைக்கிறது. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹுஸ்னுல் குல்க், நற்குணம் என்றார்கள். பிர்ரு என்றால் நன்மையான காரியம் எது என்ற கேள்விக்கு நற்குணம் என்கிறார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் உயர்வாக பார்க்கப்படுவதற்கு நற்குணம் அவசியம். பெருமக்களாக இருக்கக்கூடிய இமாம்கள், சாலிஹீன்கள், சுலஹாக்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். ஒரு மனிதனிடத்தில் இபாதத், வணக்கம் நிறைவாக இருக்க வேண்டும். ஒருவேளை அதிலே குறைபாடுகள் இருந்தால் அவருடைய குணம் நற்குணமாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்கிறான் என்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா அமல்களும் நிறைவாக இருந்து அவனுடைய குணம் கெட்டு போயிருக்கவையானால் அந்த இபாதத்துக்கள் அவனுக்கு பயன் அளிக்காது என்கிறார்கள் பெருமக்கள். எனவேதான் நல்ல காரியம் எது என்று கேட்ட கேள்விக்கு அருள் நபி காத்தமுர் ரசூல் இறையவேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுஸ்னுல் குல்க், நல்ல குணம் என்கிறார்கள். இந்த குணம் கெட்டு போயிடுச்சுன்னு வைங்க, எதுவுமே சரியா இருக்காது.
குணம் கெட்டு போன ஒரு மனைவியோடு வாழ முடியுமா? அவருடைய வாழ்க்கை நரக வாழ்க்கையாக அமைந்துவிடும். குணம் கெட்டு போன ஒரு கணவனோடு வாழ முடியுமா? அவனுடைய வாழ்க்கை நரக வாழ்க்கையாக அமைந்து போய்விடும். நான் இதற்கு ஒரு தகவலை நான் சொல்லுகிறேன். செய்தத்துனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு வித்தியாசமான கேள்வியை எழுப்புகிறார்கள். அல்லாஹ் நம்மை எல்லாம் நற்குணவாதிகளாக ஆக்கி வைப்பானாக. இது ரொம்ப பெரிய முக்கியம். துன்யாவில் இன்றைய காலகட்டத்தில் 200 கோடி முஸ்லிம்கள் வாழுகிறார்கள் என்றால் பெரும்பகுதியினர் இவ்வளவு இஸ்லாம் பல்கி பெறுவதற்கான காரணம் என்ன? எது காரணியாக இருந்தது என்றால் நற்குணங்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நற்குணங்கள், அவர்களுடைய தோழர்களினுடைய நற்குணங்களை பார்த்துத்தான் தீனிலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைந்தார்கள். இந்த மண்ணிலே, இந்த பாரத மண்ணிலே, தமிழகத்திலே ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு வீடு வாடகைக்கு தர முடியாது என்று கூறியவர்கள் எத்தனை பேர் கூறி இருக்கிறாங்க? சென்னையில நீங்க பார்க்கலாம். நிறைய தகவல்களை நம்ம வாட்ஸ்அப்பிலையும் பத்திரிகைகளிலேயும் பார்க்க முடிந்தது. வீடுகள் தர முடியாது என்றார்கள். வாடகைக்கு முஸ்லிம்களா பாய்மார்களா வீடு கொடுக்க கூடாது பாய்மார்களுக்கெல்லாம். ஏனென்றால் அப்படி ஒரு சித்தரிக்கப்பட்டது மேலை நாட்டு மக்களால், அறிஞர்களால். இவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்ற ஒரு எண்ணத்தை ஊட்டப்பட்டது. அல்லாஹ் என்ன செய்தான்? ஒரு பெருமழையை அனுப்பினான் சென்னையில். அதே மாதிரி நமது பக்கத்து அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் ஒரு பெரும் விபத்தை ஏற்படுத்தினான். அங்கே போய் நின்றவர்கள் எல்லாம் யார்? சகதியிலும் சேற்றிலும் நின்றவர்கள் அத்தனை பேர் முஸ்லிம்கள். இந்த உணர்வு ஏன் முஸ்லிம்களுக்கு அதிகமாக வருகிறது என்றால் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த பாடம். இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்லவா? நீங்க பாருங்க, பஸ்ல பிரயாணிச்சு பாருங்க. பஸ்ல நீங்க பிரயாணிக்கும் போது ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது. அங்க பஸ் ஒரு 5 நிமிஷம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் டீ குடிக்கவோ போறாரு. டிரைவர் கண்டக்டர் பஸ்ல இருக்கிறாங்க. அங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பழங்களை தூக்கிக்கிட்டு வருவாங்க, பேனாக்களை தூக்கிக்கிட்டு வருவாங்க. யாசகர்களும் வருவார்கள். நீங்க கொஞ்சம் உற்று கவனியுங்கள். இந்த யாசகர்கள் முஸ்லிம்களை கண்டால் அவர்கள் நிச்சயமாக நமக்கு தர்மம் செய்வார்கள் என்று நம்புகிறார்கள். முஸ்லிம் இடத்துல கூட நேரம் நிற்பாங்க. நீங்க பாருங்க. இதனால் உலமாக்கள் சொல்வது உண்டு, நீங்கள் பிரயாணம் போகும் பொழுது அவர்களுடைய நம்பிக்கையை உடைத்து விடாதீர்கள். சல்லல்லாஹு தர்மம் செய்ய சொன்னாங்கல்ல, அதுதான் நாம செஞ்சுட்டு இருக்கோம். உலகத்தில் முஸ்லிம்கள் செய்வது போன்ற தர்மம் வேறு யாரும் செய்வது இல்லை. இது இயல்பு, இது யாவருக்கும் தெரியும். ஆனால் மீடியாக்கள் அதை மறைக்கும். ஆக மீடியாக்களில் செய்து வர வேண்டும் என்பதற்காக அல்ல. அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவு பிஷத்தி தம்ரத்தின். நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய பகுதியை தர்மம் செய்தாவது நரகத்தை நீங்கள் விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். தர்மத்தை அப்படி தூண்டினார்கள் அருள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம பிரயாணம் போறோம் அப்படின்னா அந்த பிரயாணம் போகும் பொழுது ஒரு 5 ரூபாய் காசு, 10 ரூபாய் காசு, ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம வச்சிருக்கோம் வைங்களேன், ஒரு 50 ரூபாய்க்கு நாம் வைத்துக் கொண்டால் அந்த ஏழைகளுக்கு, பெரும்பாலானவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் வருவார்கள், அவர்களுடைய கையிலே நீங்கள் கொடுங்கள், வாழ்த்தி விட்டு செல்வார்கள் என்பது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது தந்திருக்கக்கூடிய நம்பிக்கை பாதுகாக்கப்படும். இந்த நற்குணத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் பள்ளி வாசல்களில் அவர்களை அமர வைத்து ஆண்களும் பெண்களும் மழையினால், கரண்ட் இல்ல, உணவு இல்ல, எல்லாரும் வாங்கங்கிறாங்க. நம்ம படித்த சென்னையில் நடந்த நிகழ்வு தான். ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, ஒரு இந்து சகோதரர், நான் சபரிமலைக்கு மாலை போட்டு இருக்கிறேன், நான் உள்ளே வரலாமா? அவர் சொன்னார், நீங்க தான் உள்ள வரணும், வாங்க, உங்களுக்கு என்ன தடை இருக்கிறது? அங்கே ஜெனரேட்டரை போட்டு லைட்டுகளை ஆன் பண்ணி ஃபேன்களை ஆன் பண்ணி அத்தனை பேர்களுடைய போனுக்கும் சார்ஜ் செய்வதற்கான வசதிகளை கொடுத்ததை பார்த்து அதுவரை பள்ளியின் மீது, மஸ்ஜிதுகளின் மீது, முஸ்லிம்களின் மீது வெறுப்பாக இருந்தவருடைய எண்ணங்கள் மாறி போனது. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நற்குணத்தின் மூலமாக மட்டுமே இஸ்லாம் ஜெயித்து நிற்கும். மக்களினுடைய உள்ளங்களை வெல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கையை தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். என்ன அற்புதமான வாழ்க்கை! அவர்களுடைய வாழ்வின் நெடுகிலும் நீங்கள் பாருங்கள்.
நற்குணம் நற்குணம் நற்குணம். அல்லாஹ் சொன்னான், வ இன்னக லஅலா குல்கின் அதீம், நீங்கள் பிரமாண்டமான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று. நாயகமே, அதனால் தான் நீங்கள் மகத்தான வெற்றியும் பெற்றீர்கள் என்ற செய்தியை இமாம்கள் அந்த ஆயத்திற்கு கீழே எழுதுவார்கள். முஸ்லிம்களினுடைய வெற்றி நற்குணத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறது என்பதை இந்த செய்திகளின் ஊடாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நான் தகவலுக்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சய்யிதத்துனா உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. ஒரு வித்தியாசமான கேள்வி. யா ரசூலல்லாஹ், நாளை ஒரு மனிதன் சொர்க்கலோகத்துக்கு போறார். அல்லாஹ் நம்மை எல்லாம் சொர்க்கவாதியாக ஆக்கி வைப்பானாக. சொர்க்கலோகத்துக்கு போறார். அவர் இந்த உலகத்திலே 2 கல்யாணமோ 3 கல்யாணமோ எத்தனை கல்யாணமோ முடிச்சிருக்கிறார். அந்த மனைவிகள் அத்தனை பேருமே சொர்க்கலோகத்துக்கு வந்தால் அவர் அத்தனை பேரோடு வாழ்வார் தானே? ஆமாம், வாழ்வார். பிரச்சனை இல்லை தானே? அவர் எத்தனை கல்யாணம் முடிச்சாரு, அத்தனை மனைவிகளும் சொர்க்கம் வந்துட்டாங்க, அத்தனை பேரோடு அவர் வாழ்வார். அடுத்த கேள்விதான் வில்லங்கமானது. அவங்க கேட்கிறாங்க, ஒரு பெண் கணவனை இழக்கிறார். இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு பெண் கணவனை இழந்து விட்டார். அவர் இறந்துட்டார். இறந்து விட்ட போது அதற்கு பிறகு இன்னொரு கல்யாணத்தை அவர் முடிக்கிறார். அந்த பெண் ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சாச்சு. இப்ப அந்த பெண் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டா, 2 மாப்பிள்ளையும் சொர்க்கலோகத்துக்கு வந்துட்டார். யாரோட வாழ்வார்? என்ன விதமான கேள்வி பாருங்க. சஹாபியத்து பெண்கள் கேட்ட கேள்விகள் ஆச்சரியமானது. அப்படி கேள்விகளை கேட்கக்கூடிய ஞான ஊற்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அறிவார்ந்த பெண்களாக, அறிவார்ந்த தோழர்களாக அவர்களை உருவாக்கினார்கள். இப்ப கல்யாணம் ஒரு கல்யாணத்தை முடிச்சாங்க. அந்த மாப்பிள்ளை மௌத்தாயிட்டாரு, அவரு சாலியானவர் தான். 2வது ஒரு கல்யாணம் முடிச்சாரு, அவரு சாலியானவர். இப்ப 2 பேருமே சொர்க்கலோகத்துக்கு வந்துட்டாங்க. இந்த பொண்ணு வந்துட்டாங்க. எத்தனை பேரோட வாழ முடியும்? ஒரு ஆளோட தான் வாழ முடியும். ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் தான் இருக்க முடியும். ஒரு கணவனுக்கு பல மனைவி இருக்கலாம். இது இயல்பு. அல்லாஹ்வினுடைய படைப்பினுடைய கூறுகளினுடைய தன்மை அது. எனவே இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த கேள்வியை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், அன்னஹா ஹுய்யிரத், அன்னஹா ஹுய்யிரத். அந்த பெண்ணுக்கே அல்லாஹ் சாய்ஸ் கொடுத்துருவான். நீ எந்த மாப்பிள்ளையோட வாழ விரும்புறியோ அந்த மாப்பிள்ளையோட நீ வாழு. அந்த இன்னொரு ஒரு மாப்பிள்ளையை அவ தேர்வு செய்வான். இன்னொரு மாப்பிள்ளைக்கு அந்த வேறு மனைவிகளை கொடுப்பான். அது வேறு விஷயம். சொல்லிட்டு அடுத்த ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அதுதான் இன்றைய தலைப்பு. அந்த பெண் யாரை தேர்வு செய்வாள் தெரியுமா? அதையும் சொல்றான். சொர்க்க பெண் யாரை தேர்வு செய்வாள் தெரியுமா? அந்த இருவரில் குணத்தால் உயர்ந்தவரை தேர்வு செய்வார். யார் குணத்தால் உயர்ந்தவராக இருக்கிறாரோ, 2 பேரும் இருக்கலாம், அதுல ஒண்ணு கூடுதல் குறைவுங்கிறது இயல்பா இருக்குமா இல்லையா, அந்த கணவரை அவர் தேர்வு செய்வார் என்கிறார்கள் வல்லலம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சையதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொன்னான், யா கலீலி அஹ்சின் குலுகக வலவ் மஅல் குஃபார். என்ன வார்த்தை சொல்றான் அல்லாஹ் பாருங்க. கலீலி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய குணத்தை அழகாக்கிக் கொள்ளுங்கள். அது என்னை நிராகரிப்பவர்களாக இருந்த பொழுதிலும் அவர்களிடத்திலும் நற்குணத்தோடு நீங்கள் நடங்கள். குஃபார்கள் காஃபிர்கள் அல்லாஹ் சொல்றான். ஆக இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தாலும், இறைவனையே ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தாலும், அவரிடம் கூட உங்களுடைய குணத்தை நீங்கள் அழகாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை, நான் செய்திகளை உங்களுக்கு சட்டென்று வழங்கிக் கொண்டே செல்கிறேன், விரிவாக்கத்திற்குள் நான் செல்லவில்லை, தரப்பட்ட நேரம் அவ்வளவு சுருக்கமானது. அருமையான பெருமக்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. பொறுப்பாளராக, தீர்வாளராக, வழிகாட்டியாக அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபினுடைய அந்த பூ மணலிலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குதிரையில் உட்கார வைக்கிறாங்க. குதிரையோ ஒட்டகமோ உட்கார வைக்கிறாங்க. அதனுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு நடந்து வருகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் சொல்றது, யாரும் சொல்றா, நீங்க நடக்க நான் உட்கார்ந்து இருக்கிறவா? அப்படி இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான்.
நான் உங்களை கண்ணியப்படுத்தினால் மக்கள் உங்களை கண்ணியப்படுத்துவார்கள். எவ்வளவு பெரிய தூர நோக்கு, எவ்வளவு பெரிய தூர நோக்கு. இமாம்களை கண்ணியப்படுத்துங்கள், உங்களுடைய பிள்ளைகளும் அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள் என்ற செய்தியும் அங்கே உள்ளே இருக்கிறது. அருமையானவர்களே, நான் உங்களை கண்ணியப்படுத்தினால் மக்கள் உங்களை கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹ்வினுடைய விருப்பம் இது. முஆத், நீங்கள் எப்படி வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு உபதேசித்துக் கொண்டே வருகிறார்கள். மக்களிடத்தில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், ஒரு பிரச்சனை உங்களிடத்திலே வந்தால் எப்படி நீங்கள் தீர்வு செய்வீர்கள், செய்ய வேண்டும் என்ற விளக்கங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். கடைசியாக அவர்கள் சொன்னது, முஆத் இப்னு ஜபல் சொல்லுகிறார்கள், முஆத் பொறுமையாக இருக்க வேண்டும். முஆத், நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் திரும்பி மதீனாவிற்கு வரும் பொழுது என்னை பார்க்க மாட்டீர்கள். என்னை காணக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். என்னுடைய கபரை, என்னுடைய மஸ்ஜிதை தான் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்ற பொழுது செய்தனா முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மயங்கி போனார்கள். அப்படி மயக்கத்தை தெளித்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கடைசியாக சொன்ன வார்த்தை, வசியத்து என்ன தெரியுமா? இதுதான் கடைசியாக நான் புறப்படுவதற்கு ஆயத்தமாக போது, அஹ்சின் குலுகக லின்னாஸ் யா முஆத் இப்னு ஜபல், முஆத் இப்னு ஜபல், மக்களிடத்திலே நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள். ரொம்ப பெரிய விஷயம். இபாதத்து சரியா இருக்கணும். நம்ம இபாதத்தை குறை சொல்ல வரல. ஒருவேளை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் குறைவுகள் இருந்தாலும் உங்களுடைய குணம் உயர்ந்த குணமாக இருக்கவேயானால், நற்குணமாக இருக்கவேயானால், அனுசரித்து போகக்கூடிய குணமாக இருக்கவேயானால், விட்டு கொடுக்கக்கூடிய குணமாக இருக்கவேயானால் நிச்சயமாக வல்ல அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். இதுதான் அத்துணை இமாம்களினுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அல்லாஹ் தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? யார் நற்குணத்தோடு இருக்கிறாரோ அவருக்கு என்னுடைய அரிசிலே அவருக்கு நான் நிழல் கொடுப்பேன். அவருக்கு தண்ணீர் எங்கிருந்து கொடுப்பேன் தெரியுமா? மின் ஹதீரத்தில் குதுஸ், ஹதீரத்தில் குதுஸில் இருந்து அவருக்கு நான் நீர் புகட்டுவேன். அது மாத்திரமல்ல, மின் ஜிவாரி, எனக்கு பக்கத்துல நான் நெருங்கி வச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறான். ஒரு அமைச்சருக்கு பக்கத்துல நம்ம உட்கார்ந்து இருந்தாலும் வைங்க, நமக்கு ஒரு கெத்து வருமா இல்லையா? இங்க அமைச்சர் இப்ப வட்டம் மாவட்ட பக்கத்துல உட்கார்ந்தே கெத்து வருது. அப்ப அமைச்சருக்கு பக்கத்தில் இருந்தால், ஒரு முதலமைச்சருக்கு பக்கத்தில் இருந்தால், ஜனாதிபதிக்கு பக்கத்தில் இருந்தால், மற்ற ரெண்டையும் நம்ம சொல்லக்கூடாது, கவர்னரையும் பிரதமரையும் சொல்லக்கூடாது என்று சொல்ற நிலையில இல்லை. அதனால பொதுவா நம்ம சொல்றோம். எனவே இவர்களுக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஒரு கெத்து வருமா இல்லையா? அந்த போட்டோவை எத்தனை பேருக்கு நாம் ஷேர் செய்வோம்? ஆட்சிகளும் அதிகாரங்களும் மாறக்கூடியவர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுதே நமக்கு இத்தனை கெத்து என்றால், நிரந்தர ஆட்சியை கையில வைத்திருக்கக்கூடிய, யாருக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும், யாருடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்ற, பிடுங்க வேண்டும் என்ற அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கும், என்றும் அரசனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு பக்கத்திலே நற்குணவாதிகள் இருப்பார்கள். நான் அவர்களை எனக்கு பக்கத்திலே வைத்துக் கொள்வேன் என்கிறான் ரப்பு தஆலா. எவ்வளவு பெரிய விஷயம் அது! கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதைத்தான் சொன்னார்கள். முஹம்மது இப்னு காசிம் அவர் புறப்பட்டு வருகிறார். பெரிய வரலாறுக்கு சொந்தக்காரர், மிகப்பெரிய வீரர் அவர். முஹம்மது இப்னு காசிம் மாபெரும் படையை திரட்டி கொண்டு சிந்து சமவெளிக்குள்ளால் வருகிறார். அப்படி வரும் பொழுது அங்கிருந்த மக்கள் எல்லாம் நடுங்கி போனார்கள். முஸ்லிம்கள் வருகிறார்களா, முஸ்லிம்கள் வருகிறார்களா, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று அஞ்சு துடித்தார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய காலம் அது தாபியினுடைய காலம். முஹம்மது இப்னு காசிம் சிந்து சமவெளியிலே உள்ளே வந்த பொழுது அந்த மக்கள் எல்லாம் நடுங்கி போயினர். ஆனால் நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? அந்த ராணுவம் உள்ளே வந்த பொழுது பெண்களை அந்த ராணுவம் ஏறெடுத்து பார்க்கவில்லை, கடைகளை சூறையாடவில்லை, வீடுகளினுடைய கதவுகளை தட்டவில்லை, வீடுகளினுடைய ஓரத்தில் இருந்து ஜன்னலை திறந்து எட்டி பார்க்கக்கூடிய பெண்களை கடை கண்களாலும் கூட பார்க்கவில்லை. தலை கவிழ்ந்து நடந்த நிகழ்வை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். சொந்த மண்ணினுடைய ராணுவமே இந்த நாட்டுக்குள் வருகிறது என்றாலே எவ்வளவு பெரிய அழிச்சாட்டியம் நடக்கும். நம்முடைய ராணுவம், இந்திய ராணுவம் காஷ்மீரில் செய்த அட்டகாசங்கள் வரலாறு மறக்க முடியாத இரத்தக்கரை படிந்தது இல்லையா?
எவ்வளவு கொடுமையானது! தன் நாட்டு மக்களையே இந்த நாட்டு ராணுவம் செய்த அட்டூழியங்கள் எவ்வளவு கொடுமையானது! ஆனால் இன்னொரு நாட்டினுடைய ராணுவம் இந்த நாட்டுக்குள்ளே வந்த பொழுது அறந்து போயினர் மக்கள். என்ன ஆச்சரியம்! யார் இவர்கள்? என்ன கொள்கைகளை இவர்கள் இருக்கிறார்கள்? ஏன் நம்மை எதிர்பார்க்கவில்லை, பார்க்கவில்லை, திரும்பி பார்க்கவில்லை, நம்மை தொடவில்லை, தீண்டவில்லை, நம்முடைய பொருள்களை நாசப்படுத்தவில்லை, நம்முடைய வீடுகளை சிதைக்கவில்லை, நம்முடைய ஆலயங்களை தொடவில்லை? காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே தன்னுடைய வீரர்களுக்கு போதிக்கிறார்கள், நற்குணங்களோடு நடந்து கொள்ளுங்கள். என்னுடைய அருமை தோழர்களே, யுத்த களங்களில் நீங்கள் வயது முதிர்ந்தவர்களை கண்டால் கொல்லாதீர்கள், பெண்களை தொடாதீர்கள், சிறுவர்களை வெட்டாதீர்கள், ஆலயங்களுக்குள் உள்ளே நுழைந்து விட்டு அபயம் தேடி நுழைந்தவர்களை கொல்லாதீர்கள். யாராவது சொல்ல முடியுமா? ஆலயமே பறிபோய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்த ஆலயத்திற்கு உண்டான சூழ்நிலை, கைப்பற்றுவதற்கான சூழ்நிலை அல்லாஹ் மாற்றீராக இருந்து தடுத்துக் கொண்டிருக்கிறார். பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு அநியாயங்கள் குஜராத்திலே நடந்தது, எவ்வளவு அட்டகாசங்கள் நடந்தது, பார்க்கவில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்தவர்களினுடைய ஆலயங்களை தீக்கிரையாக்காதீர்கள், தொடாதீர்கள், உடைக்காதீர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண் தகவலை கொண்டு வருகிறார் அமீருல் மோமினீன் அவர்களிடத்திலே. அமீருல் மோமினீன், நான் எகிப்தை சார்ந்தவன், உங்களுடைய கவர்னர் என்னுடைய இடத்தையும் சேர்த்து பள்ளிவாசலை கட்டிவிட்டார். அந்த இடம் எனக்குரியது, ஒரு சின்ன துண்டு. அது இருந்தால் தான் பள்ளி சரியாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் நான் கொடுப்பதற்கு விரும்பவில்லை, ஆனால் அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனடியாக விசாரணைக்கு எச்சரிக்கிறார்கள், விசாரணைக்கு விடுகிறார்கள். விசாரணை நடந்தது. அந்த பெண் சொன்னது சரிதான் என்பதும் அந்த பள்ளியினுடைய அந்த இடத்தை உடைத்து அவளுக்கு கொடுங்கள் என்றார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. நமக்கு தெரியாதா, பைத்துல் மக்தஸ் முஸ்லிம்களுடைய கையிலே வந்த பொழுது அதை கிறிஸ்தவ பாதிரிகள் அதனுடைய சாவியை கொடுக்கணும். ஈலியா, அந்த பகுதிக்கு அன்றைய காலத்தில் பெயர் ஈலியா, ஹதீதுகளில் ஈலியா என்று இடம் பெறுகிறது. அந்த இடத்திலே அவர்கள் அந்த சாவியை ஒப்படைக்க மறுத்தார்கள். அவங்க சொன்னாங்க, நீங்க வெற்றி கொண்டுட்டீங்க முஸ்லிம்களை பார்த்து, நாங்க சாவியை தருவோம், ஆனா உங்ககிட்ட தர மாட்டோம், எங்க வேதத்தில் இருக்கிறது உங்கள் தலைவரிடத்தில் ஒப்படைக்குமாறு. எனவே அமீருல் மோமினீன் நீங்க வர வேண்டும். அப்படி அவர்கள் வருவார்கள், ஆனால் அவர்களுடைய கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம் என்று அந்த பாதிரிகள் சொன்ன பொழுது தகவல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போய் அவங்க புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வர்ற வழியில ஒரு இடத்துல வரும் வழியில் எல்லாம் கிறிஸ்தவர்கள், யூதர்கள் எல்லாம் அமீருல் மோமினீன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். மக்கள் எல்லாம் வாழ்த்து சொல்றாங்க. என்னன்னு கேட்டாங்க. என்ன ஆச்சரியம்! எங்கள் ராணுவம் எங்கள் பகுதிக்கு வந்தாலே நாங்கள் நாசத்தை சந்திப்போம். ஆனால் உங்கள் ராணுவம், எங்களுக்கு எதிரான ராணுவம் உள்ளே வந்த பொழுது எந்த சிறு அசம்பாவிதமும் இல்லை, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதுதான் இஸ்லாம் என்றார்கள். தொழுகைக்கான நேரம் வந்த பொழுது ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் வெளியே தொழ முனைந்த பொழுது அங்கிருந்த பாதிரிகள் வந்தார்கள். அமீருல் மோமினீன், நீங்கள் தாராளமாக எங்கள் இடத்தில் வந்து உள்ளே வந்து நீங்கள் தொழலாம் என்று சொன்ன பொழுது மறுத்தார்கள். ஏன் உங்கள் மதத்திலே, உங்கள் மார்க்கத்திலே இந்த மாதிரி ஆலயங்களுக்குள் தொழ முடியாதா என்று கேட்ட பொழுது, தொழலாம், இடம் தூய்மையாக இருந்தால் தொழலாம், அது தூய்மையாக இருக்கிறது, அதில் பிரச்சனை இல்லை. நான் உள்ளே வந்து தொழுதால் அமீருல் மோமினீன் ஒரு ஜனாதிபதி, முஸ்லிம்களுடைய ஜனாதிபதி தொழுத இடம் என்றது வரலாற்றிலே பதிவாகுமா இல்லையா? எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் எங்கள் ஜனாதிபதி இங்கு தொழுதிருந்தால் அது பள்ளியாக இருக்கும் என்று அவர்கள் போரிடக்கூடும், தப்பான கருத்தை முன்வைக்க கூடும் என்பதால் நாளைக்கு இந்த இடம் முஸ்லிம்களுடைய கையிலே வந்துவிடக் கூடாது, இது உங்களுக்குரியது, எனவே உங்களுடைய உரிமையை நீங்கள் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக வெளியிலே தொழுகிறேன் என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மக்காம் எத்தகையது, பிரதமருடைய நிலை எத்தகையது, எவ்வளவு கேவலமானது! என்ன நற்குணத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு போதித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். பள்ளிவாசல்ல மஸ்ஜிதுன் நபவி
அங்க எல்லாம் மணலா தானே இருந்தது, எல்லாம் மணல் தான். அப்ப மணல்ல மஸ்ஜித் நபவியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு உரையாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் தடபடன்னு உள்ள வர்றார். உள்ள வந்து சிறுநீர் கழிக்கிறார். பள்ளிவாசலுக்குள்ள மூத்திரம் பெய்கிறார். சாமிகள் எல்லாம் வேகமாக விரண்டெழுந்தார்கள். விடுங்க 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 அப்படின்ட்டான். அவர் ராகத்தா எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு, சிறுநீர் கழித்து முடித்ததுக்கு பிறகு அவரை கூப்பிட்டு சொல்லலான்னு சொன்னாங்க, இது மஸ்ஜித், இறைவனை நினைவு கூறக்கூடிய இடம், தொழும் இடம், வேதம் ஓதும் இடம், நற்போதனைகள் சொல்லும் இடம். இதுல இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது, சரியா என்று மென்மையாகவும் அழகாகவும் நிதானமாகவும் கனிவாகவும் சொன்னதை பார்த்து அவருக்கு ஆச்சரியப்பட்டார். பள்ளிவாசல் வந்து நம்ம இவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறோம், அடிச்சு விரட்டணுமா, கைய கால உடைக்கணுமா, கூப்பிட்டு உட்கார்ந்து மயிலேறகான் தடவுவது போன்று இவர் தடவுகிறாரு, என்ன ஆச்சரியம் இது என்று அவர் திகைத்து போனார். அவர் ஒரு குழுவினுடைய தலைவர், அவருக்கு கீழால் 300 பேர் இருக்கிறார்கள். தன்னுடைய கிராமத்துக்கு போன அவர் சொன்னார், நான் இப்படி ஒரு மனிதரை என் வாழ்விலே பார்த்ததில்லை, ஆச்சரியமாக இருக்கிறது, அவ்வளவு கருணை, அவ்வளவு அன்பு, அவ்வளவு எளிமை, அவ்வளவு பரிவு என்று சொல்லிவிட்டு நான் அவருடைய மார்க்கத்தை ஏற்க போகிறேன், நீங்களும் வாருங்கள் என்றார்கள். 300 பேரும் வந்து இஸ்லாத்தை ஏற்ற வரலாறை பார்க்கிறோம். அவர்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் இதன் வழியாக, நற்குணத்தின் வழியாக. நம்முடைய குணங்களை நாம் அழகாக்கி கொண்டால் வாழ்வு முழுவதும் இன்பம் தான். அண்டை வீட்டான் உனக்கு தங்கடத்தை தருகிறானா, சொல்லலாம் சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு பிரச்சனை பண்றானா, நீ பொறுமையாக இரு, நீ அவனுக்கு திரும்ப தண்டனைகளையும் பம்பையும் விளைவிக்காதே என்கிறார்கள். அவன் ஒண்ணு செஞ்சா நாங்க செய்ய மாட்டோமோ, இப்ப அதான் வீரம். அது வீரம் அல்ல, தீரமும் அல்ல, அது நரகத்தை நெருக்கி வைக்கக்கூடிய காரியம் என்கிறார்கள். அவன் உனக்கு தங்கடத்தை தருவானேயானால் நீ பொறுத்துக்கொள், அதற்கான பாக்கியம் ஆகிரத்தில் உனக்கு உண்டு. அதுதான் அழியாத காலம். அது அழிந்து படக்கூடிய இந்த காலத்திற்காக நீ ஒன்றுக்கு இரண்டாக அவன் செய்தது போல நீ செய்யாதே என்கிறார்கள் வல்லலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பத்ர் கைதிகள் 70 பேர், பத்ர் காலத்துல 70 பேரை கைது செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜித் நபவிக்கு வெளியில கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் இருக்கிறான். அவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்கப்படுது. உணவு கொடுத்துட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கல்ல, செக்யூரிட்டிஸ், சஹாபிகள் இருக்கிறாங்க. அவங்க சாப்பிடுற நேரம் வந்ததும் அவங்களுக்கு நல்ல அருமையான உணவை கைதிகளுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு காஞ்சி போன பேரித்தம்பழம் இந்து போன பொருட்களை எல்லாம் அவங்க சாப்பிடுறாங்க. இந்த கைதிகள் பார்க்கறாங்க, என்னடா இது, தெரியாம அதை திங்க வேண்டியவங்க அத இது தந்துட்டு அது சாப்பிடுறாங்களே, தெரியாம அறியாம சாப்பிடுறாங்களான்னு கேட்டாங்க. என்ன நீங்க இந்த குறைந்த உணவை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், நல்ல உணவை எங்களுக்கு தருகிறீர்களா, இது எப்படி? அப்ப அவங்க சொன்ன பதில் ஆச்சரியத்தை பாருங்க. நாங்க தெரிஞ்சுதான் தரணும். எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் கைதிகளாக இருந்த பொழுதிலும் அவர்கள் உங்களிடத்தில் கைதியாக இருக்கும் காலமெல்லாம் உங்களுடைய விருந்தினர்கள். உலகத்துல யாராவது இப்படி பேசுவாங்களா? கைதிகளை விருந்தினர்கள், நல்ல உணவு கொடுங்கன்னு சொல்லுவாங்களா? என்ன நம்ம சொல்றோம்? சிறையில கழிதிக்க போறியான்னு கேட்கிறோம். சிறையில கழிதிக்க போறியான்னு கேட்கிறோம். அப்ப சிறையில கழிதான் தருவான்னு தெரியுதா இல்லையா? நல்ல உணவு அங்கே கிடைக்காது என்பது புரிகிறது. இந்த நற்குணத்தை பார்த்த அந்த 70 பேரில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாம் அப்படித்தான் பல்கி பெருகியது. வாளினால் பரவியது, வேலினால் பரவியது, அம்பினால் பரவியது என்று பொய்யான குற்றச்சாட்டுகள் என்றோ உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு விட்டது. அருமையானவர்களே, இன்று எழுச்சிமிகு இஸ்லாம் உலகெங்கும் கிளர்ந்து எழுகிறது. பிரிட்டிஷிலே மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே இஸ்லாம் மிக வேகமாக வளரக்கூடிய இடம் லண்டன், தெரியுமா? அவ்வளவு பெரிய வேகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று மீடியாக்களினுடைய பார்வையில் பல செய்திகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு முஸ்லிம்கள் 140 கோடியை தொடக்கூடிய இந்தியாவினுடைய மக்கள் ஏறக்குறைய 140 கோடி பேர் இருக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய சதவிகிதம் 30 தொட்டு இருக்கிறது. இந்தியா சுதந்திரம் பெறும் பொழுது எத்தனை சதவிகிதம் தெரியுமா?
8%. இந்த 8% இத்துணை காலத்தில் 30 தொடுவதற்கான காரணம் என்ன? முஸ்லிம்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுட்டாங்களா? பிற மதத்தவர்கள் குழந்தைகளை கம்மியா பெற்றிருக்கிறாங்களா? அப்படிலாம் இல்ல. நம்ம ஊரை பார்த்தாலே தெரியும். நம்ம வாப்பாவுடைய வாப்பாலாம் எத்தனை பெற்றிருப்பாங்க? 6 குழந்தை, 7 குழந்தை, 10 குழந்தை பெற்றவங்களா இருக்கிறாங்க. உம்மாவும் குழந்தை பெற்றிருப்பான், மகளும் குழந்தை பெற்றிருப்பான். 2 பேருடைய ஒரே தொட்டில் ஒரு வீட்டில் ஆடிக்கொண்டிருக்கும். உம்மாவும் குழந்தை பெற்றிருப்பாங்க, மகளும். இப்ப அதெல்லாம் இருக்கா? பெரிய வெட்கக்கேடாக இருக்கும். இன்னைக்கு உம்மாவும் குழந்தை பெற்றிருக்கிறான், மகள், அதுல வெட்கக்கேடா மாறி போச்சு. குழந்தைகளினுடைய பிறப்பு சதவிகிதம் முஸ்லிம்களிடத்தில் அதிகமில்லை, குறைந்திருக்கிறது. பிறகு எப்படி இந்த சதவிகிதத்தை முஸ்லிம்கள் தொட்டார்கள்? இன்றைய ஆய்வு மிக தெளிவாக இருக்கிறது. சத்தியத்தை நோக்கி மக்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலகட்டத்தில் 30% என்பதை தாண்டி இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆனா சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் அது வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். உண்மையை ஒருபோதும் மறைக்க முடியாது. காரணம், முஸ்லிம்களினுடைய அறப்போதனைகளும் நற்குணங்களும் மக்களை நேர்வழியின் பால் இழுத்து வருகிறது என்பதைத்தான் இங்கே தெளிவுபடுத்துகிறோம். ருக்கானா ஒரு அற்புதமான மல்யுத்த வீரர். ஒரு தடவை அங்கேதான் வர்றார். மக்கால ருக்கானாவை மல்யுத்தத்தில் வீழ்த்தக்கூடிய இன்னொரு நபர் பிறக்கவில்லை. அப்படிதான் பேரு. ருக்கானாவை சாய்க்க முடியாது. மல்யுத்தம் என்றாலே ருக்கானா, குத்துச்சண்டை என்றாலே முகமது அலி. அப்படிதானே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதே பேர் தானே இருக்கு. இன்னைக்கு நம்பர் 1 யாருன்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் முகமது அலி என்று குத்துச்சண்டை என்று சொன்னாலே உலகில் வாழக்கூடிய அத்துணை மாந்தருக்கும் தெரியும் முகமது அலி அப்படின்னு. முகமது அலி அவர் இஸ்லாத்துல பிறந்தவர் அல்ல, அவர் கிறிஸ்டியன் தானே. கிரேசியஸ் கிளே அவர் இஸ்லாத்திற்கு வந்ததே ஒரு நற்போதனையை கண்டுதான், ஒரு நல்ல நிகழ்வை கண்டு. நான் அங்கே செல்லவில்லை. அருமையான பெருமக்களே, ருக்கானா ஒரு அற்புதமான மல்யுத்த வீரர். அவர் அங்கிருந்து வர்றாரு, சரதார் அங்கிருந்து வர்றாங்க. வேற யாரும் இல்ல, 2 பேரும் அங்கிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சரதாரிசன் சொன்னாங்க, ருக்கானா அத்தஷஹத், நீங்க சாட்சி சொல்லக்கூடாதா? அல்லாஹ்வை ஏக இறைவன் என்று ஏற்றுக்கொள்ள கூடாதா என்று கேட்டபோது, அதற்கு என்ன சாட்சி என்று ருக்கானா கேட்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கான சாட்சி என்ன? நீங்க இறை தூதரா? ஆமாம். அதற்கான சாட்சி என்ன? உனக்கு என்ன சாட்சி வேணும்னு கேட்டான். உனக்கு என்ன சாட்சி வேணும்? அப்ப ருக்கானா சொன்னாரு, நான் இஸ்லாத்துக்கு வரணும்னு சொன்னா நீங்க நபியை நிரூபிக்கணும். அதற்கு என்ன ஆதாரம் வேணும்னு கேட்கிறீங்க. என்னோட மல்யுத்தத்துக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்வி சரியானதா நீங்க யோசிங்க. எப்படி இது சரியாக இருக்கும்? அவர் மல்யுத்த வீரர். சர்வதேச மல்யுத்தத்தில் என்றும் கலந்ததில்லை. மல்யுத்தத்துக்கு வரீங்களா? மல்யுத்தத்துல வந்து என்ன நீங்க ஜெயிச்சினீங்கன்னா உங்களை நபி நான் ஏத்துக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ருக்கானா என்ன கேள்வி கேட்கிறீங்க? நீங்கள் நபி என்பதற்கான வசனங்களை ஓதி காட்டுங்கள், அதற்கான அர்த்தத்தை சொல்லுங்கள், நல்ல நேர்வழி என்ன என்பதை எங்களுக்கு போதியுங்கள் என்று அப்படியே நீங்க சொல்லி இருக்கணும். அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெடின்னா மல்யுத்தம் தானே சரிங்கிறாங்க. இந்த பதில ருக்கானா எதிர்பார்க்க இல்லை. இந்த வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இதனுடைய அந்த தன்மையினுடைய அந்த ஆகிரத், அந்த வரலாற்றினுடைய நிறைவு பகுதி நீங்க பாருங்க. அவங்க கேட்கிறான், ருக்கானா எதிர்பார்க்கவே இல்லை, நான் ரெடிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? நான் ரெடி. சரி, எப்போ வச்சுக்கலாம்? ஒரு நாள் வைக்க வார்ம் பண்ணணும் இல்ல, வார்ம் பண்ணணும், எல்லாம் ரெடி ஆகணும், அதற்கான பயிற்சிகள். அவங்க சொன்னாங்க, சரதாசனா இப்பவே வச்சுக்கிட்ட வேண்டியதானே. நான் இவருக்கு பெரிய திகைப்பா போச்சு. அவர் பார்த்தாரு. சரி, அப்ப சரதாசன் கேட்டாங்க, இதுல நான் ஜெயிச்சுட்டா, நீ பெரிய மல்யுத்த யூரன் தான், பெரிய வீரன் தீரன், நான் ஜெயிச்சுட்டா என்ன தருவேன்? என்ன தருவேன்? அவங்க ஆடு மேய்ச்சிட்டு வர்றாங்க, ஆட்டுக்கு மந்தையோட தான் வர்றாரு. ஒரு ஆடு உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு. ஓகே வா. 2 பேரும் ரெடி ஆகுனாங்க. சண்டை ஆரம்பிச்ச ஒரு செகண்ட்லயே அப்படி தூக்கி கீழே போட்டாங்க. சரதாசன் மேல வந்து உட்காந்துட்டாங்க. அப்படி திகைத்து போயிட்டார். என்னாச்சு ருக்கானா அப்படின்னு. இல்ல நான் தோத்துட்டேன், இன்னொரு தடவை சண்டை போடுவோம். இன்னொரு தடவை சண்டை போடு. சரி, இப்ப தோத்தி அதுக்கு ஆட்டை முதல்ல வச்சிரு, இந்தாங்க அப்படிங்கிற ஆட்டை கொடுத்துட்டேன்.
இப்போ ரெண்டாவது சண்டை போட்டு நான் ஜெயிச்சுட்டான், இன்னொரு ஆட்டை தருவேன் வா. ரெண்டாவது தோத்து போனாரு, அதே மாதிரி மூணாவது பார்க்கலாமா ரசூல் கேட்கிறாங்க. இவங்க ரசூலே கேட்கிறாங்க, மூணாவது பார்க்கலாமா? பார்க்கலாம். 3 ஆடு வந்துருச்சு. இப்ப அப்படியே உட்கார்ந்து சிந்தனையில உட்கார்ந்து இருக்காரு ருக்கானா. மாலக்கையா ருக்கானா, சலதாரசத்தை பாருங்க, இதான் குணம், நற்குணம். அதோட மாத்திரம் அல்லாமல் ஒவ்வொரு தடவை முதல் தடவை சண்டை போடும்போது பிரச்சனை இல்லை, ரெண்டாவது தடவையும் மூன்றாவது தடவையும் சண்டை போடும் பொழுது இப்படி திரும்பி எல்லா பக்கமும் அவர் பார்க்கிறார். ருக்கானா திரும்பி திரும்பி பார்க்கிறார். ஏன்னா முதல்ல நம்ம தோத்து போயிட்டோம், இது யாராவது நம்ம பார்த்தா அசிங்கம் இல்லையா? இந்த மண்ணிலே நம்மை வீழ்த்துறவன் பிறக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சாய்ந்து கிடந்ததை யாராவது பாய்த்தால் அசிங்கம் இல்லையா என்று அப்படி பார்க்கறாங்க. யாரும் இல்லை, அது நல்லதா போச்சு. அப்பதான் ரெண்டாவது சரிண்டாரு, மூணாவது சரிண்டார். இப்ப அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். மாலக்கையா ருக்கானா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாக கேட்கிறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு ருக்கானா? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கவலை. ஒண்ணு, என்னை இதுவரைக்கும் யாரும் ஜெயிச்சதில்லை, நீங்க சாட்சிட்டீங்க, இந்த தகவல் வெளியில போனா எனக்கு கேவலமா போயிடுமே என்று நான் பயப்படுறேன், எனக்கு அசிங்கமாயிடும். கேவலம் இருக்கும் இல்ல, சொல்லலான்னு சொன்னாங்க. இந்த செய்தியை நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாம இருந்தா சரி, நான் சொல்ல போறது இல்லை. ஆனா கடைசியா சொன்னது ருக்கானா தான் சொன்னார், அது ஒரு விஷயம். நான் சொல்ல மாட்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டேன். இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சது. வேற இன்னொரு கவலை என்ன? இங்க அத்தான் பாப்பா நான் போன உடனே அவர் கரெக்டா எண்ணி பார்ப்பாரு, எல்லா ஆடும் சரியா இருக்காரு. இப்ப 3 ஆடு உடனே விஷயம், தப்படி 3 ஆடு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு போயிட்டாங்க. தான் நபி என்பதை அங்கே நிரூபித்ததற்கு பிறகு நீ ஏன் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்று கேட்கவில்லை. என்ன பண்பு? வா இஸ்லாத்திற்கு வா என்று கேட்பதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? நியாயம் இருக்கிறதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பொழுதிலும் யாரையும் இஸ்லாத்தை நோக்கி நிர்பந்திக்கவில்லை என்பதற்கு இது சான்று. அப்படி கேட்பதற்கு நிர்பந்திப்பதற்கான வாய்ப்பு இருந்த பொழுதிலும் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் யாரையும் கேட்கல. ஆனா ருக்கானா இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் பார்த்தார், நபியாக இல்லை என்றால் இந்த காரியத்தை ஆற்றி இருக்க முடியாது என்பதை ருக்கானா அவர்கள் விளங்கிக் கொண்டு சத்திய தீனை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் அது. அந்த காலத்திலே ஒரு சாலிஹான மனிதர் இருந்தார், ஒரு நல்ல மனிதர், சாலிஹான மனிதர். அல்லாஹ் அவருடைய சாலிஹான அந்த வணக்கத்திற்கான கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அவர் எங்க போனாலும் வெயில் காலத்துல, பகல் காலத்துல வெயிலாக இருக்கும் போது அவருக்கு தலைக்கு மேல ஒரு மேகம் அப்படியே நிழலிட்டு கொண்டே போகும். இது எல்லாரும் பார்ப்பாங்க, இது எல்லாரும் பார்ப்பாங்க. இது அவருக்கு கொடுத்த அதான் ஒரு கண்ணியம், அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் அது. ஒரு கட்டத்திலே ஒரு நாள் அவர் அப்படி போறார். அந்த ஊர்ல ஆக வம்பன் ஒருவர் இருந்தான், ஆக பெரிய வம்பன். அவன் ஒரு நாள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான், தனியா இருக்கிறான். அந்த வழியாக இந்த சாலிஹான நல்ல மனிதர் வர்றார். அந்த சாலிஹான நல்ல மனிதர் வர்றாரு. அவருக்கு மேலே மேகம் குடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை இந்த வம்பம் பார்க்கிறான். வம்பம் பார்த்த பொழுது அவன் யோசிக்கிறான், அல்லாஹ், அவன் முஸ்லிம் தான், முஸ்லிம் தான் அவன். ஆனா முஸ்லிம்ல வம்பு வழக்கு பிரச்சனை, அடாவடித்தனம், சண்டித்தனம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவன். அவனை கண்டா மக்கள் எல்லாம் பயப்படுவான். அது அவனுக்கு ஒரு கெத்து. என்ன கண்டா மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க பாரு அப்படின்னு. யார் மக்கள் ஒருவனை கண்டு பயப்படுறார்களோ அவன் வீணா போனவன் அர்த்தம், அல்லாஹ் விடத்திற்கு தூரமானவன் அர்த்தம். அருமையான பெருமக்களே, இந்த வம்ப இந்த சாலியான மனிதரை பார்க்கலாம். இவருடைய கல்பல ஒரு எண்ணம் உருளுது, எவ்வளவு காலத்திற்கு நாம் வம்ப பிடித்தவனாக இருப்போம்? இந்த நிலையில் மரணம் நம்மை தீண்டினால் நம்முடைய நிலை என்ன ஆகும்? என்ன ஆகும்? நரகத்துல போயிடும். அதனால இனிமேல் இப்படிலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நம்ம மாத்திக்கிடணும் அப்படிங்கிறது அந்த சாலியான மனிதரை பார்த்து என்னுடைய கல்வில எழுது. நேர இடத்தை விட்டு எழுந்து அந்த சாலியான மனிதருக்கு பக்கத்துல போய் அவரோட நடக்கலாம். அங்க யாரும் இல்லை, ஊருக்கு வெளியில இருந்து அவர் உள்ள வர்றாரு. இவன் ஊருக்கு வெளியில தான் இருந்தான், ஊருக்குள்ள என்றான். இப்ப இந்த சாலிஹான மனிதர் பார்க்கிறாரு, என்னடா பம்பு பிடிச்சவன் எங்களோட வர்றான். 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஏன்பா என்னோட வர்ற நீ? இல்ல இல்ல, நான் தப்பு நிறைய பண்ணிட்டேன்,
நீங்க சீதேவியான மனுஷனா இருக்கிறீங்க, உங்களோட வரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் என்னோட எல்லாம் வரக்கூடாது. நீ போ, இந்த இடத்த விட எழுதுற யாரை பார்த்தா என்ன நினைப்பாங்க? இல்ல இல்ல, நான் இனிமேல் அப்படிலாம் வம்பெல்லாம் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களோட கொஞ்சம் வர்றேன், எனக்கு ஒரு ஆசையா இருக்குது, என் மனசு சொல்லுது உங்களோட நடந்து வரணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சலாம். இவரை விடல, நடந்துகிட்டே ஊரோட என்று வந்துட்டா அங்க மக்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள், அது பெரிய கேவலமாக இருக்க வேண்டும், விரட்டிட்டார். போ, நீ என்னோட வரக்கூடாதுன்னு அவருக்கு அவன் வேற வழி இல்லாம அவரை விட்டு பிரிஞ்சிட்டான். வரலாற்று ஆசிரியர்கள் என்ன எழுதுறாங்க தெரியுமா? அவன் பிரியும் பொழுது அந்த சாலிகான மனிதனுடைய தலையின் மீது இருந்த நிழல் இவன் தலையோடு வந்து விட்டார். இவனுக்கு பின்னால போயிடுச்சு. அவர் வெயிலிலே போனார், இவர் நிழலிலே வந்தார். அருமையான பெருமக்களே, ஒரு மனிதன் கெட்ட மனிதன் யார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, ஒரு மனுஷன் உங்களுக்கு தீ கிடைச்சுட்டான், நம்முடைய வாழ்க்கையை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும், அதற்கான மாநாடு இது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு எழுச்சி வர வேண்டும், அல்லாஹ்வையும் ரசூலையும் நெருக்க வைக்கக்கூடிய மாநாடாக இதை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் அதை அப்படி ஆக்கி வைப்பானாக. இந்த மூலமாக, இந்த மாநாட்டின் மூலமாக நம் வாழ்வின் ஏதாவது ஒரு பகுதி குறைந்தபட்சம் தூய்மை பெற வேண்டும். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மனிதர்களை கெட்டவன் யாரு தெரியுமா? ஒருத்தன் உங்களுக்கு அநீதம் விளைச்சிட்டான், தப்பு பண்ணிட்டான், உங்களுக்கு அநீதம் விளைத்து விட்டான், துரோகம் செய்து விட்டான். தான் செய்தது துரோகம், அநீதம், தப்பு, தவறு, பிழை என்பதை உணர்ந்து உங்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கலாம். நான் செஞ்சது தவறு, என்ன மன்னிச்சிருங்க, அல்லாஹ் ரசூலுக்காக மன்னிச்சிருங்கன்னு கேட்கிறான். அப்படி கேட்கும் போது எவன் மன்னிக்கவில்லையோ அவன் தான் கேடு கெட்டவன் என்கிறார்கள் வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள் காத்தம் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தௌஸ் கோத்திரம், அந்த கோத்திரத்தாரை நேர்வழியின்பால் அழைப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஃபைல் இப்னு அம்ரு தௌசியை அனுப்புறாங்க, அவங்களோட ஒரு குழு அனுப்புறாங்க. ஆனா அவங்க அடாவடித்தனமா நடந்துகிட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தன்னுடைய கோத்திரம் தான். அடாவடித்தனம், இந்த செய்தி அவங்க தான் அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அடாவடித்தனமாக நடந்த பொழுது அவர்கள் வேதனை அடைந்து துஃபைல் இப்னு அம்ரு தௌசி அவர்களும் அவர்களோடு சென்ற தோழர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த தௌஸருக்கு கத அஸத் வ அபத் ஃபதுல்லாஹ அலைஹா, இந்த தௌஸ் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க, ரொம்ப அட்டூழியமா நடந்துட்டாங்க, இவங்களுக்கு கேடா நீங்க பதுவா செய்யுங்க அப்படின்னு சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வைத்துட்டாங்க. நாங்க நினைச்சோம் அந்த தௌஸ் கோத்திரம் அழிந்தது என்று நினைத்தோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஹதி தௌஸன் வ அத்திபிஹா, இறைவா தௌஸ் கோத்திரத்திற்கு நீ நேர்வழி காட்டுவாயாக, அவர்களை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பாயாக. மொத்த கோத்திரமும் வந்து சேர்ந்தது, வரலாற்றிலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, நற்குணத்தின் மூலமாக எங்கும் ஜெயிக்க முடியும், யாரையும் ஜெயிக்க முடியும் என்பதை இந்த செய்தியின் ஊடாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். நான் நிறைவாக இன்னும் ஒரே ஒரு நிமிடம் எனக்கு இருக்கிறது, கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள வேண்டும், அல்லது 2-3 நிமிடங்களும் நான் முடித்துக் கொள்வேன். சங்கைக்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை, அவங்களுடைய சபை, அந்த சபையில ஒரு இளைஞர் வர்றார். அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை. ஒரு இளைஞர் வர்றார், வந்து ஒரு பெர்மிஷன் கேட்கிறார். ஹதீஸ்ல இருக்கிற செய்திங்கிறதுனால நம்ம சொல்றோம், ஆனா ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அசிங்கமான செய்தி தான். என்ன கேட்கிறார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இஅதல்லி பிஸ்ஸினா, விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கன்னு கேட்கிறார். சபையில அப்ப எப்படிதான் மக்கள் இருப்பாங்க நீங்க பாருங்க. எல்லா மக்களும் ஒரே சிந்தனையில் இருக்க மாட்டார்கள். நீங்கள் அணுகும் பொழுது அழகாக அணுகுங்கள். இந்த வார்த்தையை கேட்டதும் சஹாபிகள் துடித்து போனார்கள், கொதித்து எழுந்தார்கள். யாரிடா நீ என்று அப்படி இருந்தாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி, இங்க வாங்க உட்காருங்க. சரி, இப்படி கேட்டீங்களே, ஒரு அந்நிய பெண்ணோடு தொடர்பு கொள்ள கேட்டு நம்ம நாகரிகமா சொல்றோம், அந்நிய பெண்ணோடு தொடர்பு கொள்வதற்கு நீங்க கேட்கறீங்க. ஆமா நியாயமே. உன் தாயோ அந்த மாதிரி காரியத்தை செய்வதற்கு உங்க போன்ற தாய் விரும்புவாங்களா? ஒருபோதும் விரும்ப மாட்டார்.
லா வல்லாஹி ஜஅலனி அல்லாஹு ஃபிதாஅகா யா ரசூலல்லாஹ் வலன்னாசு லா யுஹிப் வலன்னாசு யுஹிப்பூன லி உம்மஹாதிஹிம். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய தாய் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுவதை விரும்ப மாட்டான். சரி, உன்னுடைய மகள் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுவதை நீ விரும்பியா? விரும்ப மாட்டேன். அதே பதில் அவன் சொல்றான். ஒவ்வொன்றும் திரும்ப திரும்ப ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டே வர்றார். இல்லை நாயகமே, நான் உங்களுக்கு அர்ப்பணம். அதையும் சொல்றார், ஃபிதாக, நான் உங்களுக்கு அர்ப்பணம். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மகள் இந்த மாதிரி தவறான காரியத்தில் ஈடுபடுவதை விரும்ப மாட்டான். விரும்ப மாட்டான் தானே? விரும்ப மாட்டான். சரி, உன்னுடைய சகோதரியும் எந்த மனிதனும் விரும்ப மாட்டான். உன்னுடைய சின்னம்மா பெரியம்மா விரும்ப மாட்டார். உன்னுடைய மாமி ஓன கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமா உட்கார்ந்து கேட்கறாங்க. கேட்டுட்டு இதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் விரும்ப மாட்டான்னு சொல்லும் போது அந்தந்த பெண்ணுக்கு தந்தை இருப்பார், சகோதரன் இருப்பான். அவங்களும் விரும்ப மாட்டாங்க தானே? உனக்கு மாத்திரம் உன்னுடைய சகோதரியே இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுவதற்கு விரும்ப மாட்டாய் என்று சொன்ன மாதிரி நீ வேறு யாரோடு தவறான தொடர்பு கொள்வதற்கு நீ நினைக்கிறாய் என்றால் அவனுடைய சகோதரன் விரும்புவானா? அவனுடைய தாய் விரும்புவானா? அவனுடைய தந்தை விரும்புவானா? யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லையா? கொஞ்சம் யோசிக்கணும்னா அப்படியே திகைச்சு போய் நிற்கிறார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில கையை வச்சு فوضع يده عليه فقال اللهم اغفر ذنبا, இறைவா இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, வதஹிர் கல்பா, இவருடைய கல்பை இதயத்தை பரிசுத்தப்படுத்து, வஹஸ்ஸின் ஃபர்ஜா, இவருடைய மான பகுதியை பாதுகாத்து விடு என்ற ஒரு துஆ வைத்ததற்கு பிறகு அந்த இளைஞன் எந்த தவறின் பாலும் திரும்பவில்லை என்று ஹதீஸில் செய்திகள் இடம்பெறுகிறது. ஒரு நற்குணத்தின் மூலமா அவன் அதெல்லாம் முடியாது, அடியா அப்படியான்னு சொன்னா வாங்கடா அப்படின்னு நான் போவானோ இல்லையா? இதான் நிறைய நடந்துட்டு இருக்கு. நீ ஒண்ணு பேசுற, நான் 10 பேசுவேன். இது இஸ்லாத்தினுடைய அடையாளம் இல்லை. நற்குணத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், அதன் மூலமாக அவர்களை சீர் செய்ய முடியும். பொறுத்து போங்கள், விட்டு கொடுங்கள், அனுசரித்து நடந்து போங்கள். ஷரியத்தினுடைய விஷயத்தில் அல்ல. ஆனா பொதுவான ஒரு விஷயம் வரும்பொழுது நீங்க அனுசரிச்சு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அவன் நாளைக்கு உங்களுக்கு துணையாக நிற்பான் என்பதை எல்லாம் இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, தரப்பட்ட நேரத்தை நான் நிறைவுபடுத்தி கடந்து வந்திருக்கிறேன். வல்ல அல்லாஹ் நம்மை எல்லாம் நற்குணம் மிக்கவர்களாக வாழச் செய்வானாக. இன்றைய உலகத்தில் இஸ்லாம் பல்கி பெருகுவதற்கு அடிப்படை காரணமே இந்த ஹுஸ்னுல் ஹுலுக் என்று சொல்லக்கூடிய நற்குணம் தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை தன் வாழ்நாள் முழுவதும் வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செயல்படுத்தி காட்டினார்கள். அந்த வழியில் நாமும் நடந்து இந்த சமுதாயத்திற்கு துணை நிற்போமாக. இந்த சமுதாயம் வலுப்பெறுவதற்கு தூணாக நாம் நிற்போமாக. வல்ல அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.